ஒண்டர் பிஹைண்ட் இட்டின் அன்பு வணக்கங்கள். தொலைதூர நட்சத்திரமான டி கரோனே போரியாலிஸ் இந்த வருஷம் செப்டம்பருக்குள்ள நம்ம கண்களுக்கு விருந்தளிக்க போகுது. இந்த நட்சத்திர அமைப்பு 80 வருஷங்களுக்கு ஒரு முறை வெடித்து சிதறக்கூடியது. இதனுடைய கடைசி வெடிப்பு 1946 நிகழ்ந்திருக்கு. இப்போ இந்த செப்டம்பருக்குள்ள இன்னொரு நோவா வெடிப்பு நிகழும்னு ஆராய்ச்சியாளர்கள் எதிர்பார்க்கிறாங்க. விண்வெளியில் உள்ள நட்சத்திரங்கள் கிரகங்களுடைய பிரைட்னஸை மேக்னிடியூடில் மெஷர் பண்ணுவாங்க. இந்த டி கரோனே போரியாலிஸுடைய மேக்னிடியூட் பொதுவாக +10 இருக்கும். அந்த டைமில் நம்மளால் வெறும் கண்களால் பார்க்க முடியாதுன்னா ரொம்ப டிம்மாக இருக்கும். ஆனால் இதே இந்த நட்சத்திர அமைப்பு நோவா வெடிப்புக்கு அப்புறம் எப்படி ஆகும்னா அதோட மேக்னிடியூட் +2க்கு மாறிடும். அப்போது பிரைட்னஸ் அதிகமாக இருக்கும். அதனால் நம்மளால் வெறும் கண்களாலேயே பார்க்க முடியும். இதை நோவான்னு சொல்லலாம், இல்லையா ஒரு நியூ ஸ்டார்னு கூட சொல்லலாம். இந்த இடத்துல தான் நம்ம ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும். நோவான்றது வேறு, சூப்பர் நோவான்றது வேறு. நோவா வெடிப்பு நட்சத்திரங்களை அழிக்காது. தொடர்ந்து மேட்டரை கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்து அடுத்தடுத்து வெடிப்புகளை நிகழச் செய்யும். ஆனால் சூப்பர் நோவானது ஒரு டையிங் ஸ்டார் தான் நம்ம சூப்பர் நோவான்னு சொல்லுவோம். சூப்பர் நோவா வெடிப்புக்கு அப்புறம் அந்த நட்சத்திரம் ஒரு கருந்துளையாகவோ ஒரு நியூட்ரான் ஸ்டாராகவோ மாறிடும். அதே மாதிரி நோவா சூப்பர் நோவா ரெண்டோட பிரைட்னஸுமே ஒரே மாதிரி இருக்காது, ரெண்டுமே வேறுபடும். ஓகே, நம்ம இப்போ இந்த நோவா இல்லைனா நியூ ஸ்டார் இதை பார்க்கணும்னா இந்த நட்சத்திர அமைப்பு எந்த கான்ஸ்டலேஷன் இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த டி கரோனே போரியாலிஸ் நம்ம பூமியிலிருந்து 3000 ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்குது. இந்த டி கரோனே போரியாலிஸ் கான்ஸ்டலேஷனுக்கு நார்த்தன் க்ரௌன் அப்படின்ற இன்னொரு பேரும் இருக்குது. இது பூட்டிஸ் கான்ஸ்டலேஷனுக்கும் ஹெர்க்யூல்ஸ் கான்ஸ்டலேஷன்ஸ்க்கும் இடையில செமி சர்க்குலர் ஆர்க் மாதிரி இருக்கும். யூஸ்வலாக நார்த்தன் ஹெமிஸ்பியரில் ஸ்ப்ரிங் சீசன் அப்புறம் சம்மர் சீசன்லையும், அதே சவுத்தர்ன் ஹெமிஸ்பியரில் ஆட்டம் அப்புறம் விண்டர் சீசன்லையும் தெளிவாக தெரியும். சரி, இந்த தொடர் நோவா நிகழ்வு எதனால் நடக்குது? ஆக்சுவலாக இந்த டி கரோனே போரியாலிஸ் ஒரு பைனரி ஸ்டார் சிஸ்டம், அதாவது 2 நட்சத்திரங்களை கொண்டது. ஒன்று ரெட் ஜெயின்ட் ஸ்டார், இன்னொன்று ஒயிட் டுவார்ஃப் ஸ்டார். ரெட் ஜெயின்ட் ஸ்டார் ஒயிட் டுவார்ஃப் ஸ்டாரை சுற்றி வரும். இந்த ஒயிட் டுவார்ஃப் ரெட் ஜெயின்ட் ஸ்டாரை சுற்றி வரும். இந்த 2 நட்சத்திரங்களும் க்ளோஸராக வர்றப்போ அதிகப்படியான டெம்பரேச்சர் அப்புறம் ப்ரெஷரால் இந்த ரெட் ஜெயின்ட் ஸ்டார் அன்ஸ்டேபிள் ஆகி அதனுடைய அவுட்டர் லேயரில் இருக்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாம் வெளியேற ஆரம்பிக்கும். இந்த வெளியேற ஆரம்பிக்கிற பார்ட்டிகல்ஸை ஒயிட் டுவார்ஃப் ஸ்டார் அதனுடைய சர்ஃபேஸில் கலெக்ட் செய்ய ஆரம்பிக்கும். ஸோ அடர்த்தியான வளிமண்டலத்தோடைய இந்த ஒயிட் டுவார்ஃப் என்ன பண்ணோம்னா ஃபைனலாக ஒரு தெர்மோ நியூக்ளியர் ரியாக்ஷன் நடக்கிற அளவுக்கு வெப்பமாகுது. இந்த தெர்மோ நியூக்ளியர் ரியாக்ஷன் நடக்கிறப்போ ரிலீஸ் ஆகிற எனர்ஜியை தான் நம்ம நோவான்னு சொல்கிறோம். இதை பூமியிலிருந்து பார்க்குறப்போ ஒரு அதிகப்படியான பிரைட்னஸோட ஒரு புது நட்சத்திரமாக நம்ம கண்களுக்கு தெரியும். இந்த நிகழ்வை நம்ம வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை மட்டும்தாங்க பார்க்க முடியும். அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க. விண்வெளியை பற்றி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா? மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யத்துடன் அடுத்த பதிவில் சந்திப்போம்.